ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஃபர்ஸ்ட் வால்யூம் மேத்ஸ் பார்க்க போகிறோம். 1 மார்க்கு எக்ஸசைஸ் 1.8. ஃபஸ்ட்டு பாருங்கள், இஃப் adjoint of adjoint equal to determinant of a power 9, then the order of the square matrix, ஸ்கொயர் இருக்கணும், ஸ்கொயருக்கு 4 சைடு இருக்கும், ஸோ 4 தான் ஆன்சர். செகண்ட் ஒன் பாருங்கள், A is a 3x3 non-singular matrix such that AA transpose equal to A transpose A and B equal to A inverse A transpose. Then B transpose. இங்கே இருக்கிறது 3x3 மேட்ரிக்ஸு, அப்போ வரக்கூடிய ஐடென்டி மேட்ரிக்ஸும் 3x3 தான் இருக்கும். ஸோ I3 தான் ஆன்சர், தேர்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் மார்க், A equal to 3, 5, 1, 2 இருக்கு, B equal to adjoint A and C equal to 3A இருக்கு. Then determinant of adjoint B by determinant C, இதனுடைய வேல்யூ கேட்குறாங்க. அப்போ C equal to 3A, இங்கே ஏல பாருங்க 3ன்னு ஒரு வேல்யூ இருக்கும். இப்போ 3 into 3 9, 3 எவ்வளோ, ஏவோட வேல்யூ 3 அங்கே கொண்டு வந்து போட்டால் 3 into 3 9, அப்போ 9 உள்ள ஆன்சர் 1/9, செகண்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் மார்க், இஃப் A into 1 minus 2 1 4 equal to 6006, then ஏவோட வேல்யூ என்ன? ஏவோட வேல்யூ பாருங்க, இந்த டயகனல் வேல்யூ அப்படியே மாறி வரும். 4 1, இந்த 1 minus 2ல வேல்யூ அப்படியே தான் இருக்கும், மைனஸ் மட்டும் -2லேருந்து 1க்கு மாறும். பாருங்க, சி ஆன்சர் 4 1, இந்த 2 -1 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து, இப் A equal to 7 3 4 2, then 9I2 minus ஏவோட வேல்யூ, 9I2 minus ஏவோட வேல்யூ இங்கே இருக்கு பாருங்க, 9I2, இந்த I2 இதில் 2, இங்கே ஏ இருக்கு, ஏ இந்த மைனஸ் மேலே கொண்டு போனால் A இன்வர்ஸ் 2A இன்வர்ஸ், ஃபோர்த் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து பாருங்க, A equal to 2015 and B equal to 1420, then determinant of adjoint AB. ஓகேவா? அப்போ ஏவும் பியும் மல்டிபிள் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற 2ம் 4 மல்டிபிள் பண்ணுங்க, 2 into 4 8, 8 உள்ள ஆன்சர் 80. ஓகேவா? இங்கே இருக்கிற 2ம் 4 மல்டிபிள் பண்ணால் 8, அப்போ 80 இருக்குது. எல்லா வேல்யூ மைனஸ் தான், ஸோ -80 தான் ஆன்சர். செவன்த்து பாருங்க, P equal to 1x0 130 24 -2 is the adjoint of 3x3 matrix A and determinant A equal to 4. ஓகேவா? then x is, இங்க இருக்கிறது 3x3, அப்போ எக்ஸோட வேல்யூ இங்க இருக்கு பாருங்க, பக்கத்தில் 1 1 இருக்கு, அப்போ 1 1, இது 3 3, இது 1 1, அப்போ ஸோ 11 தான் ஆன்சர் செவன்த்துக்கு. எயித்து பாருங்க, A equal to ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, A இன்வர்ஸ் ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, then the value of A23 அந்த 2 -3 பாருங்க, -1 தான் ஆன்சர். நைன்த்து பாருங்க, if A, B and C are invertible matrices of some order, then which one of the following is not true? எந்த வேல்யூ ட்ரூ இல்லை அப்படின்னு தான் கேட்குறாங்க. பாருங்க, adjoint of AB equal to adjoint A into adjoint B, இது எல்லாமே ஃபார்முலா, இது மட்டும்தான் ராங் ஒன். ஓகே, இட்ஸ் நாட் ட்ரூன்னு கேட்குறாங்க. ஏபி சி ஹோல் இன்வர்ஸ் அப்படியே ரிவர்ஸில் போகும், சி இன்வர்ஸ் பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ், இது ஓகே. டிடர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ், அதை டிடர்மினன்ட் ஏ ஹோல் இன்வர்ஸ் போட்டுருக்காங்க. அட்ஜாயின் ஏங்கிறத டிடர்மினன்ட் ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ், இது 3 கரெக்டு. ஸோ செகண்ட் ஒன் தான் ட்ரூ, இட்ஸ் நாட் ட்ரூ அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்க, 10th, AB whole inverse equal to 12 -17 -19 27 and A inverse equal to 1 -1 -2 3, then B inverse அதனுடைய வேல்யூ என்னன்னு பார்க்குறோம். ஓகே, இங்கே வேல்யூ எல்லாமே அசெண்டிங்கில் தான் இருக்கும். ஓகேவா? அப்போ அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. AB ஹோல் இன்வர்ஸில் A இன்வர்ஸ் B இன்வர்ஸ் அசெண்டிங்கில் இருக்கிறதுனால வேல்யூ அசெண்டிங்கில் வர மாதிரி பாரு. 2 -3 -5 8, இங்கே மைனஸ் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா 2 3 5 8ன்னு வரும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆன்சர் 10th. ஓகே, 11th பாருங்க, if A transpose A inverse is symmetric, then A square equal to A ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. சிமெட்ரிக்காக இருந்தால் ஏவும் A டிரான்ஸ்போஸும் ஈக்குவல், அப்போ A ஸ்கொயருக்கு பதிலாக ஏக்கு பதிலாக A டிரான்ஸ்போஸ் போடலாம், அப்போ A டிரான்ஸ்போஸ் ஹோல் ஸ்கொயர், செகண்ட் ஆன்சர். ஓகே, 12th ஒன் பாருங்க, if A is a non-singular matrix such that A inverse equal to 5 3 -2 -1, then A transpose whole inverse உடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. A transpose whole inverseனா அது எதுக்கு ஈக்குவல்? A inverse whole transpose-க்கும் ஈக்குவல் தான். அப்போ A inverse அப்படியே டிரான்ஸ்போஸ் எடுத்தா ஆன்சர். A inverse யாரு? 5 3 -2 -1.
இந்த 5 3 ரோவை காலமாக மாற்றுறோம். -2 -1 செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக மாற்றலாம். அப்போ 4th ஆன்சர் 5 3 -2 -1 இப்படி பார்த்தா ஓகேவா. இப்போ 12th ஒன்னுக்கு 4th ஆன்சர் ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வர்ஸா ஏ இன்வர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸை போடலாம். அப்போ ஏ இன்வர்ஸை டிரான்ஸ்போஸ் எடுத்துடுறோம். நெக்ஸ்ட் 13 A equal to 3/5 4/5 x 3/5 and A transpose equal to A inverse and the value of x ஓட வேல்யூ இந்த ரெண்டும் சேமா இருக்கு. இதை விட்டுடுங்க. x 4/5க்கு சேம். ஓகே, அப்போ x equal to 4/5 இங்க வேல்யூ பார்த்தீங்கன்னா -4/5 ஏன்னா இங்க A இன்வர்ஸ் வரதுனால -4/5 எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் 14 if A equal to 1 tan theta by 2 minus tan theta by 2 1 and AB equal to I2 then B equal to என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. இங்க பாருங்க, இங்க உள்ள வேல்யூல T இருக்கு. T உள்ளது எங்க இருக்குன்னா A டிரான்ஸ்போஸ் ஓகேவா. இப்போ இதனுடைய வேல்யூ டிரான்ஸ்போஸ் உள்ளதா இருக்கும். அப்போ செகண்ட் ஆன்சர் cos square theta by 2 into A டிரான்ஸ்போஸ். நெக்ஸ்ட் 15 பாருங்க, A equal to cos theta sin theta minus sin theta cos theta and A into adjoint A K 0 0 K then K ஓகேவா. இப்போ கேவோட வேல்யூ என்ன அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. இதில் ஏ இது மல்டிபிள் பண்ணால் காஸ் இன்ட்டு காஸ் காஸ் ஸ்கொயர் சைன் இன்ட்டு சைன் சைன் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் வேல்யூ 1. அப்போது கேவோட வேல்யூ 1 ஓகேவா. 16 பாருங்க, ஏ ஈக்குவல் டு 2 3 5 minus 2 be such that lambda into A inverse equal to A then லேம்டாவோட வேல்யூ என்னவா இருக்கும். இங்கே சிம்பிளாக போட்டுடலாம். இந்த 2 into 2 4 5 into 3 15 15 plus 4 19 தான் ஆன்சர். 17 பாருங்க, if adjoint A equal to 2 3 4 minus 1 adjoint B equal to 1 minus 2 minus 3 minus 1 then adjoint of AB is okay. இப்போ வேல்யூ பாருங்க, இதனுடைய இது 2 into 3 என்ன வருது 6 ஓகே. 2 into 3 6 minus 6 ஓகேவா. இப்போ -6 5 -2 10 இந்த ஆன்சர் தான் நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேவா. இந்த -2 இங்கே வந்து சேர்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் ஓகே. இங்கே செகண்ட் ஆன்சர் 4th ஆன்சரும் -6 இருக்கும். அதில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ஓகே. நெக்ஸ்ட் 18 பாருங்க, த ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் 1 2 3 4 2 4 6 8 -1 -2 -3 -4 இந்த ஃபர்ஸ்ட் ரோவையும் தேர்ட் ரோவையும் ஆட் பண்ணால் தேர்ட் ரோவில் போடும்போது 0 ஆகிடும். அப்படியே ஃபர்ஸ்ட் ரோ 2ஆல் மல்டிபிள் பண்ணி இந்த நம்பர் கூட மைனஸ் பண்ணும்போது செகண்ட் ரோ கூட மைனஸ் பண்ணால் அங்கேயும் 0 ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ மட்டும்தான் 1 2 3 4 இருக்கும். செகண்ட் ரோ தேர்ட் ரோ 0 ஆகிடும். அப்போ ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ்னால் ஒரே ஒரு ரோ தான் இருக்கும். அப்போ ஆன்சர் 1. 19 பாருங்க, இங்கே பாருங்க, x power a y power b equal to e power m x power c y power d equal to e power n இங்கே λ1 λ2 λ3 இருக்கு. then the values of x y are respectively ஓகே. இங்கே e powerன்னு இருக்கு. இப்போ e பவரில் உள்ள வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டும் 4 தான் ஓகே. இப்போ ஃபர்ஸ்டா 4 அதை செக் பண்ணுறப்போ இங்கே பாருங்க, e power λ1/3 e power λ2/3 இங்கே 2 இங்கே e power λ2/λ1 சாரி டெல்டா 2/Δ1 e power Δ3/Δ1 இருக்கு ஓகே. ஸோ இந்த ஆன்சரில் இங்கே ஆர்டரா பாருங்க, e power Δ1/Δ3 e power Δ2/Δ3 ஆர்டரா போகும் 1 2 3 ஓகே. அதுதான் போகும். ஏன்னா இங்கே Δ1 Δ2 Δ3 ஓகே. Next 20, which of the following is or are correct? எந்த ஒன்று கரெக்ட்னு கேட்குறாங்க. adjoint of symmetric matrix is also a symmetric matrix. இது symmetric matrix ஓட adjoint symmetric தான், கரெக்ட் தான். adjoint of a diagonal matrix is also a diagonal matrix. diagonal matrix ஓட adjoint diagonal-ஆ தான் இருக்கும் ஓகே. இதுவும் கரெக்ட் தான். அடுத்த பாருங்க 4th, A into adjoint A equal to adjoint A into A equal to determinant A into IA ஓகே. இதுவும் கரெக்ட் தான். அப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் 4th ஆன்சர். தேர்ட் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா A is a ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n. இங்கே லேம்டாங்கிறது ஒரு ஸ்கேலாராக இருந்தால் adjoint of lambda A equal to lambda into adjoint என்ன வரணும், இந்த ஸ்கேலார் மட்டும் வெளில வரணும். ஆனால் இங்கே ஸ்கேலாரில் lambda power n கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இங்கே மிஸ்டேக்காக இருக்கு. மற்ற 3 கரெக்டு ஓகே. ஃபர்ஸ்ட் செகண்ட் 4th ஆன்சர். அடுத்த 21 பாருங்க, rank of A equal to rank of A bar B okay. then the system AX equal to B of linear equations is
ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ பார் பியும் சேமா இருக்குது. அப்போ ரேங்க் சேமா இருக்குது அப்படின்னா என்ன இருக்கும், ரேங்க் எடுக்கணும்னாலே கன்சிஸ்டண்டா இருக்கணும். ஓகேவா, அப்போ கன்சிஸ்டன்ட். நெக்ஸ்ட் 22, இஃப் 0 less than or equal to theta less than or equal to pi under the system of equations, 3 equations கொடுத்துருக்காங்க, has a non-trivial solution, then theta is. ஓகேவா, இந்த தீட்டாவோட வேல்யூ கேட்குறாங்க. தீட்டா இருக்கிறது சைனு காசு காசு சைன் அப்படின்னு 4 வேல்யூஸ் இருக்கு. ஸோ அப்போ π/4. ஓகேவா, இங்கே 3π/4 இருக்கு. 3π/4 இது எல்லாமே 5 π/4, 3 × π/4, 2 × π/4 இருக்கும். ஸோ 5 × π/4 இங்கே 1. ஓகேவா, இது மட்டும்தான் பை பக்கத்தில் 1 மட்டும்தான் இருக்குது. ஓகேவா, இது எல்லாமே ஒரு இதாக இருக்கும். இது மட்டும் ஆட் பண்ண அவுட்டா அப்படி கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ π/4 தான் ஆன்சர். 23 பாருங்க. த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஆஃப் எ சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, த சிஸ்டம் ஹேஸ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ லேம்டா -7 μ + 5னா லேம்டா மியோட வேல்யூ பார்க்கணும். லேம்டா -7 = 0னா லேம்டா = 7, μ + 5 = 0னா μ = -5. ஓகேவா, நெக்ஸ்ட் 24 பாருங்க. ஏ இருக்கு ஒரு மேட்ரிக்ஸ், 4 × b இது ஒரு மேட்ரிக்ஸ். b இஸ் த இன்வர்ஸ் ஆஃப் a, தென் த வேல்யூ ஆஃப் x. ஓகே, இந்த x ஓட வேல்யூ 1. 25, a = ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, தென் adjoint of adjoint a is. ஓகேவா, இப்போ adjoint of adjoint a-வும் a தான். அப்போ இது a உடைய வேல்யூ தான் 1 சேரும். ஓகே, ஃபர்ஸ்ட் யூனிட்டை ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.